ஓகே ஜனநாயகன் ஃபுல்லா போஸ்டர் ஃபுல்லா இறக்கி இருக்கீங்க மாஸ்டர் அங்க ஃபுல்லா நீங்களே நல்லா இருக்கும். ஓகே நானே கேட்டறேன் கேட்கலன்னா அடிப்பாயமா இல்ல ஜனநாயகன் வந்தாரு நேத்து வந்து நாங்க பாத்துட்டோம் ஒரு சின்ன கிளிம்ஸ் அது தெரிஞ்சிருச்சு அது ஒரு 1% தான் அது. ஸோ ஹவு டு வி எக்ஸ்பெக்ட் ஏன்னா அது வந்து ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்றதுனால வேற எக்ஸ்பெக்டிங் நிறைய அது ஒரு இமோஷனலான கனெக்டர் இருக்கு அந்த படத்துல. ரொம்ப எனக்கு எல்லாருக்கும் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப எமோஷனலான விஷயம் ரீசன் என்னன்னா விஜய் சாரோட டே ஒன் அவர் படம் ஆரம்பிச்சேன். ஆமா. ஸோ எங்க ஜேர்னி வந்து அவர் கூட சார் கூட நிறைய இருக்கு எனக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு எப்படி பார்த்தா ஒரு 30-40 ஃபிலிம்ஸ் ஃபைட்டர் டியூப்பா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. ஸோ தென் மாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 8-10 படமாவது பண்ணிட்டேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவரோட லாஸ்ட் படம் இல்ல அது கொஞ்சம் இமோஷனல் அந்த காம்பினேஷன்ன்றது ஒரு ஆக்சுவலி டாரஸ்ட் ஒரு அவார்டு இருக்கு யூஎஸ்ல வந்து ஆஸ்கருக்கு ஈக்குவலா ஸ்டன்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்கப்படுற ஒரு அவார்டு. ஸோ ஜவான் படத்துக்காண்டி நான் நாமினேட் ஆகி போயிருந்தேன் யூஎஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருந்தேன். அங்கே போனோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவார்டு கிடைக்கல. ஈக்குவலண்டா பார்த்தீங்கன்னா ஜான் விக் மிஷன் இம்பாசிபிள் இதெல்லாம் கூட இருக்கு அது கூட ஜவான் இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில் நம்ம டாப் 4ல இருந்தோம் பட் ஸ்டில் கிடைக்கல. பட் I feel like like we are there. அதை டச் பண்ணி அங்க ரெண்டு முடியறப்ப பார்த்தா மெசேஜ் வருது விஜய் சார் அங்க இருக்காரு ராசி ஜெல்ஸ்ல. வாவ் கோட் படத்துக்கு வேண்டி அந்த போயிருந்தாரு. ஸோ அப்போ மீட் பண்ணும்போது தான் சொன்னாரு நான் நண்பா லாஸ்ட் படம் பண்றேன் அப்படின்னாரு. அது வேற ஞாபகம். ஸோ அதோட பெரிய சந்தோஷம் என்ன வேணும். எஸ் இந்த ஜர்னியோட எண்ட் அவர் முடிக்கும் போது அவர் பயணத்தில் நம்மளும் கடைசி வரை இருந்திருக்கோம் அப்படின்னும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி.